வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து அடை சுட்டிருக்கேன். இப்போ தான் சுட்டேன், சுடுது. ஒரே அடை தான், ஒரே அடை போதும் அப்படின்ட்டு சுட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல். இங்கே பாருங்கள், சக்கரை பொங்கல் சுண்டலும் இன்றைக்கி கொடுத்தாங்க. 27வது நாள் போய் வெற்றிகரமாக தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேன். வெளியில் வந்து பார்க்குறேன், மழை பெய்யுனே தெரியாது, துணி பூரா நனைஞ்சு போச்சு. அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு குளிச்சுட்டு ஓடி போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேன். சாமிக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு மழை பெய்யுதுன்ட்டு இதெல்லாம் விதைக்கி விட்டு வச்சுருந்தேன். விதைக்கு பாருங்கள், மழையில் நனைஞ்சிரும்ல, அதனால் பறிச்சிட்டேன். இதையும் பறிச்சிட்டு இங்கே பாருங்க, எவ்வளோ நீட்டு இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, என் கை நீட்டுங்க. காய் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கறி மாதிரி இருக்கும் பொரியல் பண்ணோம்னா. ஆனால் நான் விதைக்கு வேணும்ல, விதையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வருஷம் ஃபஸ்ட்டே விதையை எடுத்து வச்சுருவேன். இதுக்கு மேலே காய்ச்சா நமக்கு பிரச்சனை இல்லை, பொரியல் பண்ணிக்கலாம். இது அதுக்காக விதையை எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோ நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. எவ்வளோ நீட்டு காய், கேரளா தட்டை. அப்புறம் வந்து அம்மு வந்து அதான் அழகி நாளைக்கு வந்துடுவாங்க. 28வது நாள் வந்துடுவாங்க. ஆனால் 29ஆம் நாள் 29 தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நம்பரில். செவ்வாய்க்கிழமை 29ஆம் தேதி அம்மு கூட்டிகிட்டு போய், இது வந்து அம்முவோட குடம். அம்மு வந்து இதில் தான் போன வருஷம் தண்ணி ஊற்றுனாங்க. போன வருஷம் வேண்டிக்கிட்டு அவங்க வேண்டிக்கிட்டாங்களா, அவங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க சார்பாக நாங்கள் வேண்டிக்கிட்டோம். இதால் 108 குடம் அம்மு வந்து தண்ணி ஊற்றணும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எப்படியாவது ஊற்ற வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இந்த வருஷம். போன வருஷம் அம்மும் நானும் தான் போனோம். இதால் ஊற்றிடுவா பாப்பா. நாளைக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளான்னைக்கு அம்மு வந்து தண்ணி ஊற்ற வச்சுருவேன். இங்கே வாங்க, நல்லா இருக்குல்ல, இதால் ஊற்றிடுவா பாப்பா. பாப்பாவுக்கு வந்து சாமி கும்பிடும்போது நான் சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுக்கோ பாப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு இன்னொன்று எப்படி தோணுச்சுன்னு தெரில. பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்தது தான், இந்த பிரபஞ்சத்தில் அதர்மம்லாம் அழிஞ்சு தர்மம் மட்டுமே வாழணும் கடவுளேன்னு சொல்லணும், டெய்லி சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எனக்கு எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியாது. போன வருஷம் பாப்பாவுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன், அதர்மம் அழியணும் இந்த உலகத்தில், சாமி சொல்லுங்க பாப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்மம் அழியணும், தர்மம் மட்டுமே வாழணும் கடவுளே அப்படின்னு வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். பாப்பா கண்டிப்பாக அது மாதிரி சொல்லுவா. எனக்கு இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு என்னன்னு தெரியாது. நானும் அதை டெய்லி இப்போ சொல்லிட்டு இருப்பேன். எப்போ சாமி கும்பிட்டாலும் நான் இதை சொல்லுவேன், இந்த உலகத்தில் அதர்மம் அழிஞ்சிடணும், தர்மம் மட்டுமே திரும்ப வாழணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லா பக்கமும் கொள்ளை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. அதனால் இதை நான் என்னோட தரப்பில் வேண்டிக்குவேன். என்னோட வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இதில் அதாவது என்னோட வீடியோ